ஸோ கைஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப். நான் என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏசர் ஸ்பின் 3. ஓகேவா, இந்த ஏசர் ஸ்பின் 3 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ டோரில் பார்த்தீங்கன்னா டிஸ்மா நான் ஓவராலாக தான் சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா, சரி, யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பெல் சிம்மை கிளிக் பண்ணி ஆள் அமுத்துனீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், வீடியோ முடிஞ்சோடனே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஏன்னா வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நான் என்னென்ன சொதப்ப போகிறேன் எனக்கு தெரியல. ஓகேவா, நான் சொதப்பிட்டேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்பை நான் எடுத்து கிட்டத்தட்ட 3 வாரம் கிட்ட ஆகுது. இப்போ தான் நான் லேப்பே ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, லேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோன்னே வீடியோவில் ஏதோ ஒன்று இடிக்குது. என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த லேப்பில் ஒட்டியிருக்க அந்த ரேப்பிங் தான். அந்த ரேப்பிங் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். அது வந்து ஒட்ட சொன்னாங்க, ஸ்க்ராட்ச் ஆகும், ஒட்டிக்கோன்னு சொன்னாங்க. ஓகேவா, அந்த ரேப்பிங் வந்து இப்போ நம்ம பிக்க போகிறோம். பிச்சுட்டு வேறு ரேப்பிங் போய் இருக்கான்னு போய் பார்க்கணுங்க ஐஸ். இல்லாட்டி வேறு ஒன்று தான் போய் வாங்கினேன். இல்லாட்டி அதே ஒட்டி விட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். தம்பி வேறு தோட்டத்துக்கு விளாண்டே இருப்பான். ஓகேவா, இதுதான் நம்ம லேப்பு, பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம லேப்பு தான் பேக்ரவுண்டே எல்லாமே. ஓகேவா, நான் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண் ரொம்ப அதிகமாக வலிக்கும். ஸோ அதனால் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். ஓகேவா, இதோ வெயிட் பண்ணுங்கள், லேப்பு லவுடிங் ஆகிட்டுருக்கு. நிமிஷம். வீடியோ சொல்லப்போனால் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஏதோ குத்து மதிப்பாக ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் கைஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3D பிரிண்டரோட கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். என் லேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். சரி, மைனஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கீழே கீபோர்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஓகேவா, கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். ஓகேவாங்க, பாருங்கள், ஒரு கீழே நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க ஏசரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதோடய இந்த 3D பிரிண்ட் எதுக்கு வச்சு காமிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு கேரண்டி கிடைக்கும்ல, அதனால தான். இது குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நேரில் பார்க்குறதோட ஃபோனில் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேமிங்னால் உங்களுக்கு பிடிக்குமா? கேமிங்காகவே லேப்டாப் வாங்குறவங்களாம் இருக்கீங்க. உங்களுக்காகத்தான் நான் இதுக்காகவே ஒரு கேம் ஏற்றிருக்கேன், மாஃபியா 2. ஓகேவா, மாஃபியா 2வோட சின்ன ஒரு கேம் சாம்பிள் போடுறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 2K கேம்ஸ். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா GTA 5 மாடல் தான். GTA 5 மாடலில் GTA 5 மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சரியாக இருக்கும் இந்த கேமு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கேம்னால இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதாவது பழைய கேமு எப்படி இருக்கும் அதேமாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஆனால் இப்போ GTA 5ஓட கிராஃபிக்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக இருக்கும். ஓகேவா, இதுதான் கேரக்டர். ஓகேவா, செம்மையாக இருக்கும் கைஸ். நான் இந்த கேம் தான் அடிக்கடி விளாடுவேன். என்னோடய லேப்டாப் பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா 2 hours சார்ஜ் போட்டால் எனக்கு 1.5 நாள் கிட்ட ஓடும். ஓகேவா, இல்லை இந்த கேம் விளாண்டால் 1.5 நாள் கிட்ட ஓடும். யூஸே பண்ணாமல் இருந்தால் 1 வாரம் கிட்ட வரும். ஓகேவா, ஆனால் நான் அதிகமாக லேப் நான் யூஸே பண்ண மாட்டேன். சொல்லப்போனால் நான் வீடியோ எடுக்கும் போதே யூஸ் பண்ணுவேன் தவிர, பட் ஆனால் சும்மாலாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இது பாருங்களேன், இந்த கேமை பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஒரு மிஷினு விளாண்டுட்டு இருந்தேன். ஓகேவா, காரை உடச்சாச்சு, எவன் விட்டு கார் தெரில, தூக்கிட்டு போக வேண்டியதான். ஆனால் இது காரு லாஸ்ட்டாக பண்ண ஒரு சோதனையை பாருங்களேன். லாஸ்ட்டாக பாருங்கள், ஏதோ ஒரு சோதனையை பண்ணியிருப்பாங்க கடைசியாக. கைஸ், மாஃபியா 2லாம் யார் யார் விளாண்டுருக்கீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மாஃபியா 2 உங்களுக்கு வேணும்னா இது எம்பின்னு சொல்ல முடியாது, ஜிபி பார்த்தீங்கன்னா 2.5 GB கிட்ட தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா நான் 2.5 GBயும் பார்த்தீங்கன்னா பார்ட் 5 ஏற்றினேன். ஓகேவா, இந்த வேலை தாங்க, இந்த வேலை தான். கொஞ்சம் ஹை ப்ரெஷர்னால என் வண்டி கொஞ்சம் கவுந்துடுச்சு. ஓகேவா, ஓகே, வாங்க வீடியோவில் பார்ப்போம். கேமு போகுது, சும்மா சாம்பிள் தாங்க யூஸ் போட்டு காட்டுறேன். நீங்கள் என்னடா லேப்பை பற்றி ரிவ்யூ பண்ணாமல் கேம் விளாண்டு காட்ட போடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டு பார்ப்போம். என்னோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கைஸ். ஹார்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 1TB ஹார்ட் ட்ரைவ். ஓகேவா, இப்போ நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு பார்ப்போம். இதனோட கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப பாப்புலரான கிராஃபிக்ஸ் கார்டு, இன்டெல். ஓகேவா, எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தெரியல. ஓகேவா, நீங்களே பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா
கேமரா கால்குலேட்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதில் கால்குலேட்டர்லாம் இருக்குது. நம்ம இதில்னு சொல்ல முடியாது, எல்லா லேப்டாப்லேயும் பொதுவாக இருக்குது. அதுதான் கால்குலேட்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, வேறு நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க. நான் கேம் வச்சுருக்கிறது யுவர் ஃபோனு. என் ஃபோன்லாம் அப்கிரேட் பண்ணால் செம்மையாக இருக்கும். என் ஃபோன் வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணணும் சொல்லி போட்டிருப்பேன். சில பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஎஸ்பி கேபிள் மூலியமாக தான் எல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலமே கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவி மாதிரியே. இதுக்காக தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய இது பார்த்தீங்கன்னா டச் லேப்டாப் கைஸ், ஓகேவா. அது ஒரு பென்சில் கூட இருந்துச்சு, பட் ஆனால் அது இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஓகேவா. அதுக்கப்புறம் கேமரா, என் ஃபேஸை பார்த்துடக்கூடாது கைஸ், என் ஃபேஸை பார்க்காதீங்க, நான் அப்புறம் காட்டுறேன், ஓகேவா. ஓகே, கேமராவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கைஸ், ஓகேவா. கேமராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு என்ன கைஸ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 TB இருக்குது. வேறு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சுருக்கேன். வேறு அதர் ஃபைல்ஸ் அவ்வளோதான் இருக்குது, ஓகேவா. அப்புறம்லாம் நிறைய நோட் பேட் ட்ராயிங்ஸ் இருக்குது. யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் போடுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னோடய சார்பாக நான் என்னோட முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப் சேனலில் எஃபெக்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட சார்பாக எனக்கு கொஞ்சம் பின்னாடியிலேருந்தே கொஞ்சம் புஷ்அப்பாக இருங்க, ஓகேவா. ஓகே, சப்ஸ்கிரைப் டு நஃபீஸ் ஐடியாஸ். ஓகே, சரி, ஓகே கைஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. நான் டச் லேப்டாப் சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சு தான். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுளும் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஃபோல்டபுள் பண்ணி டேபாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், லேப்பாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஆனால் நான் டேபாக பார்த்தீங்கன்னா ஒரே தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்பை திருப்பின அப்புறம் பட்டக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வந்துச்சா, அதுலேருந்தே திருப்புறது இல்லை டிஸ்பிளேலாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது, ஓகேவா. ஆனால் இது பின்னாடி நம்ம திருப்பிங்களாங்க கைஸ், ஓகேவா. ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் திருப்பி டேபாக யூஸ் பண்ணுறது காட்டுறேன் கைஸ். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒன்றையும் சொல்ல மாறேன்ட்டேன். என்னோடய லேப்பு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 விண்டோஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்கிரேட் பண்ணணும், ஓகேவா. சரி, இன்டர்நெட் காரணத்தினால் என்னால் அப்டேட் பண்ண முடியல, அதையும் கூட சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிக்கிறேன், ஓகே. எல்லாம் பார்த்துக்கோங்க. லேப்டாப் கீஸ் என்னடா இதெல்லாம் கேட்டிங்கன்னா சில பேர்லாம் இது கூட எல்லாம் காட்ட மாட்டீங்கன்னு தான் சொல்லுவீங்க. சில பேர்லாம் இந்த லைட் லவர்ஸ்னே சில பேர்லாம் இருப்பீங்க. லேப்டாப்பில் முன்னாடி லைட் எரியுது, பின்னாடி லைட் எரியுதுலாம் இருப்பீங்க. நானும் அதிகமாக தான். எனக்கு ஒரு சின்ன லைட் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் லேப்டாப்பில். அதே மாதிரி நீங்கள் யார் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் லைட்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாய்.